வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கேட்டுக்கிற மக்கள் ரிவ்யூனா அவங்க மிஸ்டர் ஃபேஸ் ஆக்டர் நான் அவரை நடித்து இயக்கி வெளிவந்திருக்க படம் தான் பாரோஸ். ஸோ உங்கள் வீட்டில் இந்த குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த படத்தை மறக்காமல் கூட்டி போய் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு 3D விஷுவல் ட்ரீட்டாக தான் அமைஞ்சிருக்கு. என் படம் கண்டிப்பாக 3D தான் பார்த்தாங்கன்னு ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஏன்னா அந்த சோஃபார் நான் செக் பண்ண வரைக்கும் இந்த படம் வெறும் 3Dயில் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த 3Dயில் கண்ணாடி போட்டு பார்க்க பிடிக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த படம் எப்படி இருக்குங்கிறத ஓவரால் பார்த்துருவோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தை பார்க்குறதுக்கோ இல்லை பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்டிங்கோ எனக்கு பெருசாக கிடையாது. பட் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சர்வே பண்ணப்போ இந்த ப்ரொடக்ஷனோட காஸ்ட்லாம் செக் பண்ணப்போ ரொம்பவே பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். நிறைய வருஷம் ப்ரொடக்ஷனில் இருந்த படமும் கூட. ஸோ எதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் இவ்வளோ வருஷம் எடுத்துக்கிட்டாங்க? கிட்டத்தட்ட கோவிட் டைம்லேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் இப்போ தான் ரிலீஸே ஆகுது. அதுவும் இத்தனை வருஷமாக ப்ரொடக்ஷனில், அதுவும் மோகன்லாலோடைய சொந்த ப்ரொடக்ஷனில் அவரே இயக்கி இருக்கிற பட்சத்தில் ஓகே படத்தில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுதுக்காக போனேன். ஸோ இவங்க எடுத்துக்கிட்ட டைமுங்கிறது கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த படத்தோட விஷுவலுங்கிறது பக்கா ட்ரீட்னு சொல்லலாம். இந்த படம் 3Dயில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பக்காவான விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். எந்த வகையிலுமே உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ், சிஜி, அதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த 3D விஷுவலாக இருக்கட்டும், இதை ஒட்டி வர இந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அதுக்கு போடப்பட்ட செட்ஸாக இருக்கட்டும், இந்த மொத்த டெக்னிக்கல் டீமோட ஹார்ட் ஒர்க்குங்கிறது மிகப்பெரிய பங்கு. இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் டீமோட பங்கு தான். ஸோ டெக்னிக்கல் டீம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலையை ரொம்ப சரியாக செஞ்சுருக்கீங்க. செம்ம ஸ்ட்ராங்கான சவுண்டான ஒரு படம். எந்த வகையிலுமே பார்த்திங்கன்னா உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் ரொம்ப பக்காவாக எடுத்திருக்காங்க. ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. அந்த படத்தோட கலர் பைலட்லேருந்து நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணை கூசவும் கிடையாது. சேம் டைம் உங்களை அந்த 3Dக்கான எலமெண்ட்ஸையும் அதுக்கான கேமரா ஏங்கல்லாம் பக்காவாக பார்த்து ஷூட் பண்ணி ஒரு விஷுவலாக கொடுத்ததுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் கொஞ்சம் ஆக்சுவலி நான் 2.0 மாதிரி ரொம்ப 3Dயில் எடுக்கப்பட்டிருந்தாலும் திணிக்கப்பட்டிருக்குமோ தான் நினச்சேன். பட் 3Dங்கிற விஷயத்தை திணிக்கப்படலை. அது கொஞ்சம் ஆர்கானிக்காக இந்த படத்தில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டோட கிட்ஸ் குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஆர்ட் ஒர்க் நடக்குதுன்னா கண்டிப்பாக அதில் ஸ்டண்ட் சீக்வன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. சும்மாலாம் ஷூட் பண்ணிட முடியாதுங்க. ஒரு 3D படங்கிறது அதுக்கான கேமரா ஏங்கிள் மட்டும் இல்லை, அதோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்கு. அந்த வகையில் ஸ்டண்ட் சீக்வன்ஸுங்கிறது இந்த படத்துக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு. பெரிய பிரம்மாண்டமாக அவங்க எடுக்கலைனாலும் எடுத்துக்கிட்ட இடத்த அந்த லொக்கேஷனை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சின்ன லொக்கேஷனில் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே நடக்கிற ஃபைட்டாகவே இருந்தாலும் அது எப்படி அழகாக அந்த ஸ்டண்ட்டை 3Dயாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் மேட்ரு. ஸோ அந்த வகையில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வர எல்லா ஸ்டண்ட் சீக்வன்ஸோட 3D எலிமெண்ட்ஸும் சரி, அதுக்கான கொடுக்கப்பட்ட கோரியோகிராஃபிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பிஜிஎம் ஸ்கோருங்கிறது மார்க் கில்லியன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. சாங்ஸுங்கிறது கண்டிப்பாக செப்பரேட்டாக வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. கூகுளில் தேடி பார்த்தேன், சரியாக பேர் கிடைக்கல. பட் மார்க் கில்லியன் தான் இந்த படத்துக்கு பிஜிஎம் இருக்காரு. ஸோ பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே, ஆல் ஃபைன். பட் ஸ்டார்ட் சாங்ஸுங்கிறது பெருசாக தமிழுக்குன்னு சொல்லும்போது பெருசாக கனெக்ட் ஆகலை. மேபி மாலிவுட் ஃபேன்ஸ்க்கு மேபி இது கொஞ்சம் கனெக்ட் ஆகலாம் இருக்கலாம். பட் தமிழுக்கு பெருசாக எந்த ஒரு இம்ப்ரெசிவாகவும் இல்லை. ஆக்சுவலி இந்த படத்துக்கு சாங்ஸுங்கிறது முக்கியம். பட் அது அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக அமையாதுங்கிறது கொஞ்சம் வருத்து தான். பட் பிஜிஎம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக மோகன்லால் அவர் சொல்லவே வேணாம். அவர் நல்லா எவ்வளோ படம் நடிச்சிட்டாரு. அவர் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான். ஸோ அவரோட பங்கை ஆக்சுவலி அவரே டேரக்டருங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவரோட பங்கை கண்டிப்பாக கரெக்டாக தான் செய்வார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. பக்காவாக பண்ணியிருக்காரு. அவர் அந்த கேரக்டருக்கான மேனரிசமாக இருக்கட்டும், அதுக்கான ஒரு லுக், அதுக்கான ஒரு மெனக்கெடல் கண்டிப்பாக அந்த படத்தில் இருந்திருக்கு. அவர் பெருசாக மெனக்கெடல்னாலும் இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அவர் பக்காவாக பண்ணிக்கிறார். ஆஸ் எ டேரக்டராக இந்த படத்தை கிட்டத்தட்ட எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது ஷார்ட்டில் சுமந்துட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அதுக்கான அவுட்புட்டும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தார். அதை தாண்டி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லோர பெர்ஃபார்மனும் இட்ஸ் நாட் பேட். ரொம்ப கம்மியான சில ஸ்க்ரீன் ஸ்பேஸாக சில பேர் வராங்க. பட் வந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லாவே அவங்களோட பங்கை செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப டீசெண்டாக ஒரு கரெக்டான ஒரு ஃபுல் ஆஃப் இருந்துச்சு. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஸ்டோரிங்கிறது as யூஷுவல் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 1000 படம் பார்த்துருப்பீங்க. ஹாலிவுட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படம் லட்சக்கணக்கில் வந்துருச்சு. பட் ஒரு டிப்பிக்கலான ஒரு ஸ்டோரி தான்.
ஒரு பூதம், அது பூதம் வந்து ஒரு விஷயத்தை பாதுகாக்குது. அது பாதுகாக்கிறது அதை வந்து ஒரு ஓனர்கிட்ட வந்து கொடுக்கணும். இவ்வளோ தான் ஸ்டோரி. இவ்வளோ தான் ஸ்டோரின்னு கேட்டால் எஸ் அவ்வளோதான் ஸ்டோரி, அதுக்கு மேலே இல்லை. பட் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ரொம்ப லேட் பிக்கப் தான் ஆரம்பிக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ங்கிறது கொஞ்சம் டீசெண்டாகவே பக்காவாக எடுத்து முடிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ்லாம் ஓகே. இன்டர்வல் ட்விஸ்ட்டுங்கிறது பெருசாக ஒன்றுமே இல்லை. ட்விஸ்ட்டு கூட இல்லை, பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை, ஓகேங்கிற ஃபீலில் தான் இருந்துச்சே தவிர செகண்ட் ஹாஃப் நல்லாவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பட் ஃபஸ்ட் ஹாஃப்ங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் சில இடங்களில் ஸ்லோ, சில லேக்லாம் இருக்க தான் செய்யுது. பட் மற்றதெல்லாம் நெகட்டிவில் சொல்கிறேன். பட் ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன் ப்ளேன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்படியே நெகட்டிவ்ஸ்ட்டை போனால் கண்டிப்பாக நெகட்டிவாக எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப் தான் ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் லேக்குன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த படத்தோட நெரட்டிவ் தான். ஸ்டோரி நெரட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, கதைக்குள்ளே போகிறதுக்கே லிட்டரலி ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துடுறாங்க. ஆக்சுவலி ஒரு சிம்பிளான கதை. இது ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே சொல்லி முடியக்கூடிய ஒரு நல்ல கதை தான். ஒரு கிட்ஸை அட்ராக்டிவ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான கதைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த கதையை கொண்டு போகிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னு எனக்கும் புரியல. இந்த படத்தோட எடிட்டிங்லேயும் கண்டிப்பாக நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. நிறைய ஜம்ப் கட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. லிட்டரலி செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜம்ப் கட்ஸ். அந்த படத்தோட ப்ரொடக்ஷனில் வந்து விஎஃப்எக்ஸ் முடியலையா, இல்லை ஏதாவது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சா, என்ன விஷயம்னு எனக்கு சரியாக புரியல. பட் ஏன் இந்த படம் வந்து இத்தனை வருஷம் ப்ரொடக்ஷனில் இருந்து பட் இந்தளவுக்கு இம்ப்ரெசிவே இல்லாத ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்தாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது, இவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு. ப்ரொடக்ஷன் காஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொந்த செலவில் அந்த படத்தை எடுத்திருக்காரு. பட் அதுக்கான ஒர்த்து விஷுவலில் இருக்கிற அளவுக்கு கண்டிப்பாக கதையிலையும் ஸ்க்ரீன் ப்ளேலையும் கண்டிப்பாக இல்லை. என்ன தான் அந்த படம் நீங்கள் விஷுவலாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் படத்தோட கதையாக திரைக்கதையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படத்தில் லேகுன்னு ஒன்று இருக்குது. லிட்ரலி சில இடங்களில் உங்களுக்கு போரே அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கொடுக்கும். ஏன்னா படத்தோட அது ஒட்டி வர பாட்டாக இருக்கட்டும், அதுக்கான சீன்ஸ் வந்து எதையுமே வந்து பார்த்திங்கன்னா கதையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் கதை அங்கேயே ஸ்டக்காகி நிற்கிது. கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபில் ஒரு 15 மினிட்ஸ் அங்கிட்டு தான், இன்டர்வலுக்கு அங்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் சும்மா அப்படியே வெட்டியாக ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை வேல்யூ பண்ணலை. இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எந்த ஒரு மாற்றமும் இந்த கதையிலேயே திரைக்கதையிலேயே நடக்கவே இல்லை. அதே போல் இந்த படத்தோட எமோஷனல் எப்படி இந்த படத்தோட கதையை திரைக்கதையை வேலை செய்யலையோ அதே மாதிரி இந்த கதையை ஒட்டி வர இந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை தாண்டி எமோஷன் வந்து பக்காவாக டெலிவர் ஆகவே இல்லைங்க. முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல்ங்கிறது ரொம்ப முக்கியம். எமோஷனல் டச் இல்லைன்னா எப்படி இந்த கதையை வந்து கொண்டு போகிறது. முக்கியமாக இந்த படத்தில் நடித்த அந்த குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பட் அந்த பொண்ணுனால எமோட் பண்ண அவ்வளோ கஷ்டப்படுத்துங்க. எமோஷனல் சீன்லாம் அந்த பொண்ணுனால வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணல. சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா மோகன்லாலோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதாவது அவருக்கு வீக்னஸ் இருக்கா, இல்லை அவர் வீக்காக இருக்காரா, இந்த 2 கேள்வி வந்து எழுந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் வந்து அவரோட பவர் என்ன, அவர் ஆரிஜினை வந்து இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. நிறைய ஃப்ளாஸ் இருக்குது ஆக்சுவலி கேரக்டரோட எமோஷனாக இருக்கட்டும். ஸோ இவ்வளோ ஃப்ளாஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணும் மோகனாலும் வந்து அவங்களுக்கான பாண்டிங்கிறத பக்காவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடல. ஆக்சுவலி அந்த ஏரியாவை கரெக்டாக செஞ்சிருந்தாலே இந்த படம் ஓரளவாவது நல்லா இருந்திருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கதையில் ஆல்ரெடி எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கேரக்டருமே டெவலப்மெண்ட்டும் கொடுக்கல. கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் ஆகலை, ஸ்டோரியும் டெவலப்ட் ஆகாதனால படம் லேக் ஆகிற ஃபீலை இன்னும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது. உண்மையை சொல்லணும்னா அந்த படம் வந்து ஒரு ட்ராமா பார்க்குற ஃபீலை லிட்ரலி கொண்டு வந்துடுது. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட விஷுவலி என்ன தான் ஸ்டன்னிங்காகவே இருந்தாலும் அவங்க விஷுவலி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணவே இல்லை. இந்த படத்தோட விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அந்நியமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அதாவது இந்த படத்தோட விஷுவல் நல்லா இருக்குது, நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, பக்காவாக என்ஜாய் பண்ணுவீங்க. பட் அந்த விஷுவல் வந்து அந்த சீனுக்கு எதுக்கு, ஏன் இது அந்த விஷுவல் வந்து இந்த கதையை நெரட்டிவ் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆல்ரெடி ஸ்டோரி போயிடுச்சு, ஸ்க்ரீன் ப்ளே போயிடுச்சு, எமோஷனல் சப்போர்ட்டும் இல்லை, இருக்கிறது நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு வெறும் அந்த விஷுவலுக்காக மட்டும்தான். பட் அந்த விஷுவல்லையும் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது. பிகாஸ் வந்து மிட் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த விஷுவல் நல்லா இருக்குது. பட் அது என்னன்னா அந்த விஷுவல் அந்த இடத்துக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க வைக்கிது. கண்டிப்பாக அந்த விஷுவலுங்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இது இப்போ இதை நான் பார்க்குறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது,
வாட் ஐ காட் அது அந்த விஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இம்பேக்டை கிரியேட் பண்ணவே இல்லை. நான் விஷுவலுக்காக தான் அந்த படத்துக்கு போகிறீங்கன்னா இந்த விஷுவலே நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு சில சீன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை பார்ட்டி டேக்கிங் பண்ணியிருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டாங்க. குழந்தைகளை மட்டுமே டார்கெட் பண்ணி எடுத்திருந்தாலும் இந்த படம் வந்து நம்மளை மாதிரி கொஞ்சம் பெரியவங்களும் பார்க்குறோன்னு கொஞ்சமாவது மனசாட்சியோடு நினச்சி பார்த்துருந்தா கொஞ்சம் பெட்டரான ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. பட் இவங்க அதுக்காக மெனக்கெடவே இல்லை, இதான் உண்மை. குழந்தைகளை என்ஜாய் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம வீட்டு குட்டிஸ் போனீங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்களே கேட்க சான்ஸ் இருக்குது, படம் ரொம்ப போர் அடிக்குது, படம் ஏன் ஒரு ஸ்லோவாக இருக்குது. ஸோ அவங்களே ஒரு சில இடங்களில் எமோட்டாக சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நான் பார்த்த தேட்டர்லேயும் இதுதான் நடந்துச்சு. என்ன தான் பிள்ளைங்க வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாலும் சம் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. விஷுவலி நல்லாவே இருந்தாலும் அவங்களால ரொம்ப நேரம் அந்த படத்தை கூட கனெக்ட் ஆக முடியல. ஸோ விச் இஸ் வெரி வெரி பேட். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் காசு எடுத்து இவ்வளோ பெரிய கதை எழுதி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம், பக்கமான ஸ்க்ரீன் ப்ளே இறங்கியிருக்கலாம், இல்லை இந்த கதையை வேறு மாதிரி ஒரு டோனில் கொண்டு போயிருக்கலாம். பட் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க சொல்லலாம். பட் கம்ப்ளீட்டாக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. விஷுவலில் இருக்கிற மனக்கேடு வந்து பார்த்திங்கன்னா கதையில் இல்லைன்னு சொல்கிறேன். இந்த படத்தை நீங்கள் சிங்கிளாக போனாலும் சரி, கப்பலாக போனாலும் சரி, கூட ஃபேமிலியோடு போனாலும் சரி, கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு கூட நீங்கள் தாராளமாக போய் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம் தான். பட் விஷுவலுக்காக மட்டுமே நீங்கள் இந்த படத்துக்கு போக முடியுமே தவிர விஷுவலை தாண்டி படத்துக்குள்ள கண்டென்ட்டாவோ ஸ்க்ரீன் பிளேவாவோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் பெருசாக உங்களை எந்த ஒரு இம்ப்ரெசிவும் பண்ணாது. ஜஸ்ட் நீங்கள் போனதுக்கு கொடுத்த காசுக்கு அந்த விஷுவல் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குமே தவிர அதை என்ஜாய் பண்ணிட்டு முடியுமே தவிர ஒரு படமாக வந்து பார்த்திங்கன்னா செம்ம வீக்கஸ்டான ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் கூட போகலாம். பட் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலில் இருந்த மெனக்கட்ட அளவுக்கு கதையில் பெருசாக இல்லாதனால இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறதான். பட் எனக்கு கேட்டிங்கன்னா ஓவரால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கண்டிப்பாக அந்த படம் வந்து பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலாம் தான் சொல்லுவேன். என்ன தான் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ செலவில் எடுக்கப்பட்டிருந்தாலும் இவ்வளோ விஷுவல் 3D விஷுவல்லாம் இருந்தாலும் கூட இந்த படம் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண தவறிடுச்சு. பட் நல்லா வந்திருக்க வேண்டிய படம் பட் மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் சார் நீங்கள் தயவு செஞ்சு படமே எடுக்காதீங்க, நீங்கள் படம் நல்ல படமாக நடிங்க, அதான் உங்களுக்கு பெட்ரு. ஸோ நான் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ வேறு ஒரு நல்ல ரிவ்யூவோட வரேன். பொங்கல் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ கெட் ரெடி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அப்புறம் என்ன வரட்டா?